வணக்கம் பழனிப்பன் சார், ரொம்ப வணக்கம். ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தின் தியானத்தின் போதித்த பிதாமக பத்திரருக்கும் சவணமாலா பத்திரருக்கும் மகாவதார பாபாஜருக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசி ரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அவர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் அவர் பேரு ராஜகோபால் அவர்களுக்கும் ரங்கநாதன் சார், டாக்டர் ரங்கநாதன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு யோக பரம்பரா. நம்ம போன டைமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால ஒரு பார்ட் நம்ம சொல்லிட்டு அடுத்தது 2 செகண்ட் பார்ட் போனோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் வேணா ரீகேப் போலாமா சார்? எஸ் சார், போலாம். நம்ம யோக பரம்பரால வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாரும் சாதாரணமா வந்து என்ன செய்யறோம்னா, சார் கொஞ்சம் கேமரா இன்க்ளைண்டா இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வைங்க சார், ரெக்கார்டிங் நல்லா இருக்கு. ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம். எஸ், நவ ஓகே. ஓகே சார். சார் ஓகே சார். ஓகேவா? ஓகே. இவ்வளவு ஹைட்ல எங்க வைக்கிறது? போதும் சார், போதும், இது போதும் சார். சார் என்ன, ப்ளீஸ் ப்ரொசீட். என்ன? எஸ் சார், தேங்க்யூ. இந்த யோக பரம்பராலைங்க வந்து 5 இது 4 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பரம்பராயில இருப்போம். சாதாரணமா யோக பரம்பரையில வந்து ஒரு இருக்கு. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், இந்த 4 யோகம் இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஒவ்வொன்றும் என்னன்னா, நம்ம கர்மயோகத்துல ஒன்றுல வந்து கர்மயோகத்திலே 2 வருது. கர்மயோகம் பார்ட் 1, கர்மயோகம் பார்ட் 2. அதுக்கப்புறம் ஞான யோகம், ஞான யோகத்திலையும் பார்ட் 1, பார்ட் 2 வருது. இப்போ நம்ம அந்த இதை பார்க்கும்போது அது சீரியலா அப்படியே ஒன்றா வராம ஃபர்ஸ்ட் கர்மயோகம் 1, அதுக்கப்புறம் வந்து ஞான யோகம் 2, அதுக்கப்புறம் கர்மயோகம் 2, அப்புறம் ஞான யோகம் 1, அப்படி நம்ம எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாமளும் போவோம். அப்படி எடுக்கும்போது கர்மயோகத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, அதுல 4 ஸ்டேஜ் வருது. அந்த 4 ஸ்டேஜ்ல என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நீங்க நல்லது செய்யலைன்னாலும் பரவாயில்ல, ஆனா யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்கிறாங்க. இது ஸ்டேஜ் 1. எப்பவுமே நீங்க வந்து மற்றவங்களுக்கே மற்றதே நினைக்கணும், நல்லதே நினைக்கணும். இது ஸ்டேஜ் 2. அதனால நீங்க வந்து ரோட்ல எல்லாம் வந்து விலையம் செய்த பிறகு அன்னதானம் செய்யறது, வஸ்திரதானம் செய்யறது, இல்லைன்னா இந்த சங்கத்திற்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சமூகத்திற்கு அல்லது சொசைட்டிக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றது. சமூகத்துல நீங்க வந்து செஞ்சதை இந்த சமூகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதனால நல்ல செயல்கள் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, நீங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க, ஆனா பலனை எதையும் எதிர்பார்க்காதீங்க, இந்த தானங்கள் தர்மங்கள் செய்யுங்க என்று சொல்லி கொடுப்பார்கள். இவை எல்லாமே உடல் அளவில் இருந்து உலக அளவில் செயல்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க விஷயங்கள். அடுத்தது இங்க வந்து எங்கேயுமே நமக்கு ஆன்மீகம் மட்டும்தான் வந்திருக்கின்றோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல உணவினை சாப்பிட்டு நல்ல எண்ணங்களை, நல்ல குணங்களை எல்லாம் நம்ம கொண்டு வந்த பின் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல உணவை சாப்பிட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நல்ல சிந்தனைகள் வர முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு சாத்வீக உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க, குலாலம் மறக்கணும்னு சொல்றாங்க. 4வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பலனையும் எதிர்பார்க்கறது இல்லை, நீங்க வந்து ஒரு கடமையாக நினைச்சு செய்யுங்க எந்த வேலை செஞ்சாலும் அப்படின்றாங்க. அப்போ நாம என்னுடையது என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாத நிலை. இப்போ நீங்க செய்கின்ற எல்லா செயலுமே நீங்க கர்மா செய்யுங்க அப்படின்றாங்க. எந்த செயல்கள் செஞ்சாலுமே
இது என்னோடது, இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கடமையை உணர்வோடு செய்கின்றேன் என்றுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ கர்மயோகம் உள்ள என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கெடுதல் செய்யாதீங்க. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், கெடுதல் செய்யாதீங்க, நல்லது செய்யறனாலும் பரவாயில்லைங்கிறாங்க. ஸ்டேஜ் 2ல நல்லதும் செய்யுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சொல்றேன். ஸ்டேஜ் 3ல எந்த செயல் செய்தாலும் நீங்கள் பலனை எதிர்பார்க்காதீங்க, நீங்க பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 4வது ஸ்டேஜில் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடையது என்று இல்லாம ஒரு கடமை உணர்வோடு செய்யுங்க, அப்ப எல்லாமே நல்லா நடக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கர்மா யோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த ஸ்டேஜ் 1, 2, 3, 4 பார்த்தோம் இல்லைங்களா. இந்த கர்மயோகம்ல வந்து 4 ஸ்டேஜ பார்த்ததுனால இப்போ நம்ம ஞான யோகத்துக்கு போறோம். ஞான யோகத்துல பாத்தீங்கன்னா, ஞான யோகத்துல 2ல கூட இதே ப்ராசஸ் கூட நமக்கு நடக்கும். ஆனா அதுக்கு முன்பே ஞான யோகம் 1ல வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க, நமக்கு இந்த மாதிரி நீ ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. சோ இது போன்ற எத்தனையோ லோகங்கள் இருக்கிறது சொல்லுவாங்க, யாரோ சொல்லுவாங்க, நம்மளும் அதை கேட்போம், நாமளும் அதை கேட்டுட்டு இருப்போம். ஆனா இப்போ நாம தியானம் பண்ண பிறகு நம்ம ஆன்மா கிட்ட இருந்து நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கிறது உள்ளது. உள்ளோரை இருந்து நமக்கு நிறைய ஞானத்தை கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி அனுபவங்களை வைத்து கொண்டு தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம். நமக்கு வெளியே யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே நம்ம ஆன்மா சொல்லும் அந்த விஷயங்களை எல்லாமே நம்ம வந்து கேட்டுக்கிட்டு வருவோம், ஞானத்தை கேட்டுக்கிட்டு வருவோம். ஸோ இங்கு என்னன்னா, சிரவணம் அப்படின்னா நம்ம ஆன்மா நம்ம கிட்ட பேசுவது, நமக்கு கேட்கும் எத்தனையோ விஷயங்களை நாம உணர்வோம். அது வந்து என்னன்னு சொல்றதுன்னா, ஸோ இதுக்கு பேரு சிரவணம். ஆன்மா வந்து நம்ம கிட்ட பேசுறது வந்து சிரவணம். சரி, அது வந்து தியானத்தில் இருந்து வெளியே வந்த பிறகு அந்த ஆன்மா சொல்லும் அந்த ஞானத்தை நாம் கேட்போம். இந்த சிரவணம்னா என்னன்னா, நம் ஆன்மாவிடம் நம்ம கிட்ட பேசுவது, நமக்கு கேட்கும் எத்தனையோ விஷயங்களை நாம் உணர்வோம். இதற்கு தான் சிரவணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சிரவணம்னா என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இத்தனை நாள் வெளியே பேசிட்டு இருந்தது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்க தியானத்துக்கு வந்துட்டீங்க, தியானம் செய்றீங்க. அப்போ நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு ஆன்மா அப்படின்றது தெரியுது, உடல் அல்ல ஆன்மான்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஆன்மா வந்து நம்ம கிட்ட பேசும். அந்த பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம சிரவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருப்போம். அதாவது ஆன்மா வந்து நம்ம கிட்ட பேசும், நாம வந்து மற்றவங்க சொல்றது கேட்கல, ஆன்மா சொல்றது மட்டும் கேட்கிறோம். அந்த ஆன்மா சொல்ற பேச்சுக்கு நம்ம சொல்றது என்ன, அந்த ஸ்டேஜுக்கு என்ன சொல்றோம், சிரவணம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு என்ன செய்யறோம், தியானத்துல இருந்து வெளியே வந்த பிறகு அந்த அனுபவங்களை எல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துவோம். அதுக்கு பேரு மனனம். ஸ்டேஜ் 2 என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 வந்து சிரவணம், சொல்றது கேட்கறது, ஆன்மா என்ன சொல்றது நம்ம கேட்கிறோம், அதுக்கு சிரவணம். அப்புறம் அந்த தியானத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நமக்கு சொல்லி கொடுத்த ஆன்மாகள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை திருப்பி ஞாபகப்படுத்துறது, திருப்பி மறந்து போக இல்லையா, திருப்பி ஞாபகப்படுத்துறது. அப்போ அதை மனனம் செய்யறது, அதுக்கு பேர் தான் மனப்பாடம் சொல்லுவாங்க இல்லையா. அது மனப்பாடம், என்ன சொன்னாங்க ஆன்மா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி அதுக்கு நம்ம செய்யறது வந்து மனனம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிரவணம், செகண்ட் ஸ்டேஜ் மனனம். சரி, அப்போ தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, அப்போ என்ன தியானத்துல எனக்கு தோணும், அனுபவம் வந்தது. அப்போ ஏதோ ஒரு லோகத்தை பார்த்தோமே, யாரோ ஒருத்தர் நம்ம கண் முன்னால வந்தாங்களே, இவங்க நமக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல நடந்த விஷயங்களை திருப்பி நாம ஞாபகப்படுத்துகிறதுக்கு தான் மனனம். மனம்னா என்னன்னா, நம்ம தியானத்துல நிறைய நீங்க காட்சி பூர்வமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு தாட்ஸ் வரும், அந்த தாட்ஸ்ல யார் வந்தாங்க, யார் ஒருத்தர் நம்ம கண் முன்னாடி நின்னாங்க,
ஏதோ நமக்கு ஞானம் கொடுத்தாங்களே, இவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் மனனம். அதுக்கப்புறமா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தியானத்துல வந்த அந்த ஞானத்தை நாம வந்து புரிஞ்சுக்கிட்டு அது வந்து நாம அந்த ஞானத்தோட அந்த புரிதலோட நாம வந்து வாழ்கின்றோம். அந்த வாழ்கின்ற இதுக்கு பேர் தான் நமக்கு நிதித்தியாசனம். அப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒன்று சொல்றாங்க, யாரோ வந்தாங்க, அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை திருப்பி மனனம் பண்ணோம், அதை அந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஃபார்வேர்ட் பண்ணும்போது, லைவ் பண்ணும்போது, நடந்துக்கும் போது அதுக்கு பேரு நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றோம். ஸோ தியானத்துல வர்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதற்கு பிறகு இருக்கின்ற சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது நிதித்தியாசனத்துக்கு நிதித்தியாசனம்னா அதுக்கப்புறம் வர்றதுதான் சாட்சா்காரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்டேஜ் என்னன்னா 4 ஸ்டேஜ். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிரவணம், 2வது ஸ்டேஜ் மனனம், 3வது ஸ்டேஜ் வந்து நிதித்தியாசனம், 4வது ஸ்டேஜ் வந்து சாட்சா்காரம். இப்போ 4 ஸ்டேஜ்லயும் நம்ம என்னன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா? சாரி. அப்படின்னா எல்லா லோகங்களிலும் நம்மளை பார்ப்போம். நம்மளால ஒரு நாம ஒரு காட்சியா இருப்போம். ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம். சரி, அது யாரு சொன்னாங்க? நாம நம்பல. ஆனா இப்போ நாமே பார்த்துருக்கோம். எத்தனையோ மாஸ்டருங்க நாம பார்ப்போம், அவர்களிடம் இருந்து நமக்கு ஞானம் பெறுவோம். அப்போ நம்ம அங்க ஞானத்துல உட்கார்ந்த பிறகு நமக்கு வேற வேற தேடை ஓப்பன் ஆகி நாம என்ன செய்யறோம், வேற வேற உலகங்களுக்கெல்லாம் போவோம். அந்த உலகங்களை பார்க்கும்போது அங்க நிறைய ஞானிகள் இருப்பாங்க. நிறைய ஞானிகள், சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அந்த அந்த இதுல ஞானிகள்லாம் இருக்கும்போது அவங்க நமக்கு வந்து ஞானத்தை கொடுப்பாங்க. அந்த ஞானத்தை நம்ம இத்தனை நாள் யாரோ சொன்னாங்க, எப்படியோ சொன்னாங்க, நமக்கு தெரியாம இருக்கலாம், நம்புவோம், நம்பாமையும் இருப்போம். ஆனா இப்போ நாமளே தியானத்துல உட்கார்ந்த பிறகு இதெல்லாம் காட்சி பூர்வம் பார்க்கும்போது நம்ம அதை வந்து உண்மைதான் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆமா, இது அப்படித்தான் அப்படின்னுட்டு நம்ம ஒரு இருப்போம். ஒரு காட்சிகள் கூட இருக்கும். ஆமா, இத்தனை லோகங்கள் இருக்கு, எத்தனை மகான்கள் இருக்கிறாங்க, இந்த மகான்களிடத்தில் இருந்து எத்தனை ஞானங்களை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். இப்படி பெற்ற ஞானங்கள் அனைத்துக்குமே ஒரு சாட்சியாக இருந்து நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ இத்தனை லோகத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை ஞானிகள் இருக்கிறாங்க, இத்தனை வந்து மகான்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேர்கிட்ட கிடைச்ச ஞானத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சாட்சியா தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதனால இந்த நமக்குள்ளே வர்ற தியானத்தில் வர்ற அனுபவங்களுக்கு எல்லாம் நாம வந்து நாமளே ஒரு சாட்சியாக நாம் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம்தான் கர்மா, அப்படின்னு சொல்றோம். கர்மயோகம் 2 அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இது வரையும் நம்ம பார்த்தது என்னன்னா கர்மயோகம் 1, ஞான யோகம் 1. இப்போ வந்து அடுத்தது வந்து கர்மயோகம் 2, அதுக்கப்புறம் நம்ம ஞான யோகம் 2 போறோம். சரிங்களா? கர்மயோகம் 2ல அப்படிங்கிறது என்ன ஆரம்பிக்கிறதுனா என்னன்னா, எந்த ஞானம் நாம பெறுகின்றோமோ அப்போ இந்த கர்மயோகம் 2ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே சொல்லணும். இப்போ நம்ம கர்மயோகம் 1ல நம்ம என்ன சொன்னாங்கன்னா, எல்லா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சிரவணம் பண்ணோம், மனனம் பண்ணோம், நிதித்தியாசனம் பண்ணோம், சாட்சா்காரமாவும் இருந்துட்டோம். இப்போ அது என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம செயல்படுத்தணும், நாம கேட்டதை சொல்லி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, அப்படிங்கிறது தான் கர்மயோகம். சரியா? இப்போ கர்மயோகம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இல்ல, இது ஒரு ஸ்டேஜ்னு சொல்றதா, இல்ல ஒரு வேலைன்னு சொல்றதா, இதை மற்றவங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுப்பது அப்படின்னா, மேலும் இந்த தியான பிரச்சாரம் செய்யறது, இது போன்ற சேவை செய்யறது, அப்புறம் வந்து இதை பற்றி தான் இந்த கர்மயோகம் 2ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இது என்னன்னா ஒரு ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம வந்து நிறைய வேலை எப்படி பிரச்சாரம் பண்றது,
எப்படி வந்து பேம்ப்ளெட்ஸ்ல நம்ம இது பண்றது, எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வழி நடத்துறது அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான். ஸோ நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் கர்மானா கர்மாவா கர்மாவாக செய்யணும். இது இவன் ஏதோ ஒண்ணு செய்யணும் அங்க நாம என்ன செய்கின்றோமோ ஒரே என்ன செஞ்சோம்னா நல்லது கெட்டது செய்யக்கூடாது, நல்லது செய்யணும். நாம இதை செஞ்சா இது கிடைக்கும், எந்த பலனும் எதிர்பார்க்காத வேலையில் செய்யணும் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கர்மயோகம் ஒண்ணுல. சோ என்ன மாதிரியான செயல்களை செய்யணும், இங்க நமக்கு ராஜயோகத்திற்கு அப்புறம் ஞான யோகம், அப்புறம் இந்த கர்மயோகம் 2ல நமக்கு ஏதோ ஒரு செயல்கள் தான், அதுதான் தியான பிரச்சாரம். நாம இந்த தியானத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த சொல்லிக் கொடுப்பதற்கு நாம பேம்ப்ளெட்ஸ் போட்டு கொடுக்கலாம். அப்படி முடியலன்னா வந்து என்ன செய்யணும்னா பலன்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னுட்டு எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லணும். சரி, அப்போ தியானம் செஞ்ச என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்றோம். அப்ப இன்னும் என்ன செய்யறோம் அப்படின்னா சைவ உணவை உண்ணணும். இதுதான் நம்ம ஏன் அப்புறம் இதை பற்றி கூட பேசணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பிரம்மா பிரமிட் ஆர்ட்ல நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் நம்மளுடைய சிறப்பு. பிஎஸ்எஸ்எம்மோட சிறப்பு என்னன்னா இது வந்து என்னன்னா பிரமிடு தியானம். அந்த பிரமிடால என்னென்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது, பிரமிடினுடைய சிறப்புகள் என்னன்னா அது ஒரு பெரிய விஷயமே இருக்குது. இது எப்படி வந்து இந்த பிரமிடு வந்து தியானத்தோட இணைச்சாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய விசேஷமாவே பத்ரிஜி செஞ்சிருக்கிறாரு. ஆகையால நாம என்ன செய்யறோம், இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டு ஒண்ணு பேம்ப்ளெட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். உங்களால பேம்ப்ளெட்ஸ் கொடுக்க முடியலையா, மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி அந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி இல்லையா அவங்க கிட்ட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லுங்க. அப்படி முடியலையா சைவ உணவை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, நீங்களும் அந்த சைவமா மாறுங்க. அப்படி சைவமா இல்லாதவங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரமிட் ஆற்றல் நமக்கு வந்து நம்ம இது ஆக்சுவலாவே பிரமிடு மெடிடேஷன் சென்டர் தான் நம்ம சொல்றோம். அந்த பிரமிடுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க அனுபவப்படுங்க, அது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாமே வந்து பேம்ப்ளெட்டாக போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா இதையும் அதே மாதிரி இதையும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அப்பால் யாராவது அவர்களுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்தா நீங்க அவர்களிடம் நான் வந்து தியானம் சொல்லி கொடுக்குறேன், ஹாப்பியா நான் இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க சார், யாருமே டக்குன்னு எல்லாம் வந்து சரிங்க சார் அப்படின்னுட்டு எல்லாம் யாரும் அக்செப்ட் ஆகிறது இல்லை. நான் எங்க வயசுல நம்ம வந்தோம், சரிங்க சார் பெரியவங்க நீங்க சொல்றீங்க சரின்னுட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. எப்படி, ஏன், எதுக்கு, எங்க அப்படின்னா வேற ஹவ்வு எல்லாம் கேட்பாங்க. அப்படின்னா அதுக்கு நம்ம வாங்க நானும் தியானம் கூட செய்யறேன், இப்படி செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் ப்ராக்டிக்கலா எல்லாம் சொன்ன பிறகு தெரியுறாங்க. அது வரையும் அவங்க ஒன்றும் அக்செப்ட் ஆகிறது இல்லை. எத்தனையோ பேருக்கு வந்து இந்த தியானம் சம்பவிக்கணும்னாவே பல விஷயங்கள் கோஆர்டினேட் வந்தாதான் அவங்களால இந்த தியானத்தை வந்து செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் போன ஜென்மத்துல அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும், அடுத்த ஜென்மத்துல இந்த நேரத்துல நான் வந்து சத்தியமா இந்த பிரமிட் தியானத்துல நான் இருப்பேன் அப்படின்னுட்டு. அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஜென்மத்துல அந்த தியானம் செய்யக்கூடிய ஒரு இது கிடைக்குது. அப்படி இல்லைன்னா அந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதே போல தியானம் பண்ணணும்னா உடனே பல இன்னல்கள் வர ஆரம்பிச்சிடும். ஃபோன் வரும், யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, யாராவது ஒருத்தருக்கு நம்ம வேலைன்னுட்டு இல்லாதவங்க எல்லாம் வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க, அப்பதான் டிவி பார்க்கணுன்ட்டு வீட்டுல இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. எத்தனையோ சின்ன சின்ன இடைஞ்சல்கள்லாம் வரும். ஏன்னா நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சோதனையா வரும். நம்ம அதையே மீறி உட்கார்ந்து தியானம் பண்ணணும். ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எங்க போயிட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தியானம் பண்ணி உட்கார்ந்தோம்னா சிறப்பா இருக்கும். தியானம் பண்றதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு.
அது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்தோம்னா நிறைய நேரம் நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம். இதை வந்து தியானம் செய்யணுங்கிறதுக்கு வந்து சொல்லணும். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசி, அப்பா அவங்க கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும், நீ தியானம் செஞ்சா போயிடும் அப்படின்னு. ஒரு நாள் தியானம் செஞ்சுட்டு உடனே போயிடலையா மந்திரத்துல மாங்காவா? அப்படி கிடையாது. தியானம் செய்யணும். அதை வந்து தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு உட்காருங்க, 5 நிமிஷம் உட்காருங்க, 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லுங்க. அடுத்தது அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, உங்க வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடக்கணக்கா மாத்திக்கிட்டு உட்கார்ந்து தியானம் செய்யுங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் காலையில மாலையில செய்யுங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு மண்டலம் 48 நாள் செய்யுங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 108 நாள் செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கே உணர்ந்துருவாங்க. இது வந்து வீட்லயே இருந்து நீங்க செய்யற தியானம், நீங்க வெளியே போய் செய்ய வேண்டியது இல்லை, எந்த வித செலவுகள் இல்லை, எந்த வித பதட்டமும் தேவையில்லை, எந்த ட்ரெஸ் கோடும் தேவையில்லை. சாப்பிடாமையோ உங்க பெட்டுல உட்காந்துக்கிட்டோ சோஃபால உட்காந்துக்கிட்டோ எல்லாம் செய்யலாம். சமணம் போட முடிஞ்சா சமணம் போடுங்க, இல்லைன்னா நீங்க காலை கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அது முறையா நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதானே தவிர்த்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா சுதந்திரமா நம்ம வந்து ஃப்ரீடமா இண்டிவிஜுவலா நம்ம என்ன செய்யணுமோ அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு செய்யலாம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் சரி அப்படியும் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஜூம் கிளாஸுக்கு கூப்பிட்டு வர வேண்டியது. ஒரு ஜூம் கிளாஸ் உங்களை போல இருக்கிறவங்க 4 பேர் 5 பேர் 10 பேர் சேர்ந்தா அந்த ஒரு இடத்துலயே உட்காந்து நம்ம ஜூம் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணி அதுலயே அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்கலாம். அப்போ நம்ம எங்கெங்க நம்ம கத்துக்கிட்டோமோ அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே கர்ம யோகத்துல கத்துக்கிட்டது, ஞான யோகத்துல கத்துக்கிட்டது எல்லாமே நம்ம இந்த ஜூம் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கலாம். ஒரு விஸ்டம் ஷேரிங் இப்போ நம்ம பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி மகாவதார் ஃபவுண்டேஷன் பண்ற மாதிரி விஸ்டம் ஷேரிங்ல நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவீங்கன்னா புது ஆளுங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு கண்மூடி தியானத்தை சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வகையான சேவை தான் இது கூட, ஒரு வகையான சேவைன்னு சொல்றோம். எத்தனையோ நம்ம சர்வீஸ் செய்யறோம். அந்த சர்வீஸ்ல பெரிய பெரிய தியான யஜ்ஞம் நடத்தும் போது நம்ம எப்படி கண் மூடிக்கொண்டு கால்களை கிராஸ் செய்து கொண்டு கைகளை கோர்த்து கொண்டு உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அவங்க செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது இது ஒரு நல்ல அருமையான சர்வீஸ். நம்ம ஹியூமனிட்டிக்கு, நம்ம ஒரு ஹியூமனுக்கு நம்ம செய்ய வேண்டிய பெரிய விஷயம் அப்படி சொல்றாங்க. நாம ஒரு ஒரு ஜூனியரா ஸ்டார்ட் செய்து நமக்கு வந்து பயிற்சி ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு இப்பதான் நம்ம ஒரு கிளாஸ்ல சேர்ந்தோம்னா அதுக்கு ஜூனியர் கிளாஸ்ல எல்கேஜி யூகேஜி மாதிரி நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வரோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்போ நமக்கு ஆரம்பத்துல தியானத்துக்கு சொன்ன மாதிரி 10 நிமிடம் உட்கார கூட முடியாது. ஆனா இப்போ நீங்க வந்து சீனியர் மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க மணிக்கணக்கா, அதாவது இது மாதிரி பழக பழக அந்த கண்மூடி உட்கார்ந்து பழக பழக மணிக்கணக்காக, சில பேர் நாள் கணக்காக கூட உட்காருவாங்க. அப்புறம் நம்ம வர வர வந்துகிட்டே ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்த சொல்லி ஜூனியர் டீச்சர் ஆயிடுவோம். இந்த மாதிரி விஷயத்த சொல்லி சொல்லி நாம ஒரு டீச்சர் ஆசான் மாதிரி ஆயிடும், மாஸ்டர்ஸ் ஆயிடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து அப்போ நம்ம ஒரு ஒவ்வொருத்தருக்கு தியானத்தை பற்றி விஷயங்கள்லாம் சொல்லி ஆன்மாவுக்கு அதாவது சொல்லி அனைவருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்போம். அதற்கப்புறம் தான் நம்ம ஒரு சீனியர் மாஸ்டர் ஆகும். சீனியர் மாஸ்டர் ஆன பிறகு வந்து குரூப்பை வச்சு ஜூம் கிளாஸஸ் எல்லாம் நடத்தி கொடுப்போம். அப்போ சொல்லி கொடுக்கும்போது பிறகு சில நாட்கள்ல நம்ம ஆர்கனைசர் நம்ம இருப்போம், ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம செய்கிற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய அந்த செகண்ட் ஸ்டேஜ், கர்மாவுடைய செகண்ட் ஸ்டேஜ். பிறகு நம்ம ஒரு சீனியர் ஆர்கனைசர் ஆயிடுவோம். அதனால நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நாமளே ஒரு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து செய்யற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது தியான யஜ்ஞம் போட செய்யறது, அதுக்கப்புறம் ரேலி, வெஜிடேரியன் ரேலி செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து நாம எடுத்து செய்யும்போது வந்து ஒரு ஆக்டிவ் ஆர்கனைசர் மாதிரி ஆகி இது கர்ம யோகத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்னு சொல்றாங்க. இத்தனையும் இந்த கர்மயோகத்துல நம்ம செய்யணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம முடிச்சிடணும். கரணம், மனனம், நிதித்தியாசனம், சாட்சாக்காரமா இருந்து
அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஞான யோகத்துக்கு போய் அப்புறம் திரும்பி கர்ம யோகத்துக்கு வரோம். ஸோ இது போல நாம எங்கிருந்து வந்து எது வரைக்கும் நம்ம அப்படி செஞ்சுக்கலாம்னா யோக பரம்பரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நம்ம யோக பரம்பராவே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாம சத்துவகுணத்திற்கு வந்த பிறகு அந்த அந்த ஜென்மத்துல இருந்து தான் இந்த யோக பரம்பரா என்கின்ற ஜென்மங்கள் ஸ்டார்ட் ஆகும். அது அப்புறம் அதுதான் வந்து அதுதான் வந்து வெறும் பிறப்பெடுத்து பிறப்பால அப்படியே அதாவது புனரபி ஜனனம் புனரபி மரணங்கிற மாதிரி நீங்க ஜனனம் எடுப்பீங்க, போவீங்க, வருவீங்க, போவீங்க, வருவீங்க, போவீங்க. அதுல வந்து எந்தவித பெனிஃபிட்டும் இருக்காது. எப்போ இந்த இந்த யோக பரம்பராவில் நீங்க நுழையிறீங்களோ அப்பதான் உங்க கர்மாக்கள் குறையும், ஜென்மங்கள் குறையும், நல்லது ஒரு வாழ்க்கை அமையும், எப்பயும் மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்பன்னா இந்த யோக பரம்பரை நுழையும் போது தான், என்ட்ரி ஆகும் போது தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெறும் ஜென்ம பரம்பரையில இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பேர் வருவோம், எத்தனையோ மரப்பருவோம், அதெல்லாம் கணக்கே வராது. அப்போ ஜென்ம பரம்பரையில இல்லாம நம்ம என்ன யோக பரம்பராக்கு வரும்போது தான் இத்தனையும் நம்ம வந்து பெனிஃபிட் ஆகிறோம். ஸோ சத்துவ குணத்திற்கு வந்த பிறகு தான் யோக பரம்பரா என்பது ஆரம்பிக்கிறது. நாம எல்லோரும் வந்து யோக பரம்பரா இந்த கடைசி ஜென்மங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. நாம ராஜயோகத்திற்கு வந்து இன்னமும் வேற எங்கேயும் நாம போகல. ஏன்னா இங்க நமக்கு சேவை பற்றி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஃப்ரீடமா கொடுத்துருக்காங்க. நாம நீ சேவையை ஏன் செய்யறதுன்னு அதனால்தான் நம்மளால ஞான யோகம் கர்ம யோகம் எல்லாமே நம்மளால செய்ய முடியுது. ஆகையால நம்ம இந்த பிரமிடு தியானத்துக்கு நம்ம வந்து எப்போதுமே கடைசி ஜென்மன்னுட்டு சொல்றாங்க. இந்த இதுக்கு வரும்போது டிஎஸ்க்கு வரும்போது இதுதான் நம்ம கடைசி ஜென்மன்னு கூட சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியான ஞானத்தையும் பெற்று சரியான பயிற்சி நாம செய்யணும். இதனால நமக்கு யோக பரம்பரையில் நமக்கு பத்ரிஜி நமக்கு சொல்லி கொடுத்தது தான் இந்த ஆனாபானசதி தியானம். இதை நம்ம ஃபாலோ செஞ்சாவே நம்ம நிறைய நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்குது. அதனால நீங்க யோக பரம்பரா வந்து இதுவரையும் நம்ம பார்த்தோம் கர்மயோகம் 1, கர்மயோகம் 2, ஞான யோகம் 1, ஞான யோகம் 2. அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ராஜயோகம் பக்தி யோகம் எல்லாம் அது பின்னொரு நாள் கிளாஸ் எடுத்து பார்ப்போம். பக்தி யோகங்கிறது ஒண்ணுமில்லை, நம்ம எப்பயும் நம்ம வந்து பூஜை புனஸ்காரம்னா சாமி கிட்ட நம்ம ஆன்மீகம் தோன்றுவதற்கு ஆரம்பமாக இருக்கக்கூடியது பக்தி யோகம். இந்த பக்தி யோகம்னா என்னன்னா நம்ம சாமிக்கு எந்தவித இதுவும் இல்லாம படைத்தல், இப்போ ஏதாவது சாப்பாடு செய்யறோம்னா முதல்ல சாமிக்கு, அந்த மாதிரி பூஜை செய்யறோம்னா சாமிக்கு, வந்து புனஸ்காரம் செய்யறோம், எதாவது ஹோமம் எல்லாமே வந்து அது அப்படி செய்யறது சுவாமிக்குன்னு சொல்றதுதான் பூஜை. புஷ்பங்களால் செய்யறது, அபிஷேகங்கள் செய்யறது, அந்த மாதிரி செய்யும்போது ஆன்மா அவங்களுக்கு நமக்கு எப்படி எந்த அளவுக்கு நமக்கு ஆனந்தம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பக்தியோட செய்யக்கூடியதுக்கும் நமக்கு கிடைக்குது. அந்த ஆனந்தத்தை தான் நம்ம வந்து பக்தி யோகான்னு சொல்றோம். அந்த ஞானத்தை தான் நம்ம வந்து பக்தியால நம்ம வந்து பாட்டு பாடுறது, பஜனை பாடுறது, இது போல பல விஷயங்கள்லாம் சேர்ந்து பக்தி யோகத்துக்கு நம்ம கொண்டு வரும்போது அந்த வந்து ஆன்மீகத்துக்குள்ள நுழையறதுக்கு ஈஸியா இருக்கும். நாம பக்தி யோகத்தெல்லாம் மீறி ராஜயோகத்தெல்லாம் மீறி நம்ம ஞான யோகம் கர்ம யோகம்லாம் வந்து தியானத்துல உட்கார்ந்துட்ட பிறகு இதுதான் நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சாருக்கும் மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி.